நீங்க பண்ற தப்பு உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு உங்களை அடிமைப்படுத்திடும். பணம் கண்டெய்னரா பணம் சேர்த்து அந்த பணத்தை இல்ல, அந்த கண்டெய்னரை தூரத்துல இருந்து கூட பார்க்காம செத்துருவாங்க. அப்படி இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் வயசான காலத்துல நீங்க பண்ண தப்பு 25-50 வயசுல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு கூட போயிட்டு போய் சொல்லு. இது போர் நடக்கிற இடம். நீ என்ன பெருசா பண்றீங்க? 16 நாள் பதவி பிரமாணம் தள்ளி போயிருக்கு. திரும்பவும் நாங்க தானே ஜெயிப்போம். என் தலைவன் 3வது ஜெனரேஷன் பொலிட்டீஷியன். 55 வருஷம் அரசியல் வாழ்க்கை. பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம். என் தலைவன் முகம் மட்டும் போதும். அந்த முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏற்றி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் என் தலைவனுடைய முகம். இலவச பொருள் இருட்டுல நிக்கிற குப்பை தொட்டி வரைக்கும் என் தலைவனோட முகம். உனக்கு பிராண்டிங்க பத்தி தெரியுங்க. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். அதை வச்சு ஒரு நாயை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம், கழுதையை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம். பாக்குறியா? சவால் வாழ்க்கையில 2வது விஷயத்தையும் 2வது இடத்துல இருக்கிறதுனால 2ன்னு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சூழ்நிலை ஏறுதுன்னா, மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரில நம்பர் 1 கம்பெனில நம்பர் 1 சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறம். சவால் அது என்ன சொன்னீங்க? அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப சொல்ற மிஸ்டர், உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் உன் தலையில. அந்த பிராண்ட நான் மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலையில நான் ஜெயிக்க மாட்டேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் எதிர்த்து நிற்கிறேன்.